Okay. 24 டிவிஷன் பை 12 இதே மாதிரி தான் 11 மாதிரியே தான் பண்ணணும் சரியா ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து பண்ணலாம் நோட்ஸ் மேம் அனுப்பிடுறேன் ஓகே 291712 யார் ட்ரை பண்ண போறீங்க மேமோட சஞ்சனா ட்ரை பண்றியா சரி ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும் 12 இங்க 291 இங்க இங்க இதுல கொஞ்சம் கேப் விட்டுருக்கு பார் 2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 2 கீழே கொண்டு வரணும் இது தெரியாதவங்க இப்படி எழுதிக்கோ இதை எழுதிட்டு ஒரு ஸ்டெப்பும் பண்ணியான்னு பாத்துக்கு 2 2s -4 அடுத்து இது என்ன பண்ணும் ஆட் பண்ணும் 9 - 4 5 திருப்பி இது ரெண்டும் என்ன பண்ணும் 10 பார் 1 - 10 பார் எவ்வளவு 9 பார் அதுக்கப்புறம் இது ரெண்டும் என்ன பண்ணும் 18 18 பிளஸ் 7 எவ்வளவு 25 இப்ப கோஷன்ட் என்னவா வந்திருக்கு 259 ஓகே இத டீவின்குலேட் பண்ணணும் இப்ப ரிமைண்டர் அப்படியே விடலாமா இல்லதான் நம்ம ஏதாவது பண்ணணுமா ஏதாவது ஏன்னா 25 இஸ் கிரேட்டர் தென் 12 டிவைசரை விட ஸோ 25 டிவைடட் பை 12 கோஷன்ட் என்ன வரும் மைண்ட்லயே போடலாம் இல்லைன்னா திருப்பி பிளாக் மெத்தட் ரிமைண்டர் என்னது 1 இத டீவின்குலேட் பண்ணா என்ன வரும் கோஷன்ட் 10 - 9 1 9 - 5 4 இல்ல இதனுடைய ப்ரெடிசஸர் 241 இங்க ஒரு கோஷன்ட் என்னது 2 சோ இத பிளஸ் பண்ணணும் 243 இது வந்து நோட்ல எழுதி பண்ணுங்க புக்ல இடம் இருக்காது ஓகேயா ரிமைண்டர் வந்து 1 புரிஞ்சுதா புக்ல எழுதி இப்ப எனக்கு நெக்ஸ்ட் சம் 25 by 12 என்னால டிவைட் பண்ண தெரியாதுன்னா திருப்பி பிளாக் மெத்தட்ல போட்டு பண்ணு சரியா தெரியாதவங்க இந்த ஸ்டெப்பை எழுதிக்கோ முதல்ல எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணு இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வேணா எழுதிக்கோங்க when your remainder is greater than divisor நான் நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன் மேம் 11 பண்ணும்போது கொடுத்துருப்பேன் ரிமைண்டருக்கு 3 கேசஸ் கொடுத்துருப்பேன் வந்து போர்ஷனால டிவைட் பண்ணுவோம் எஸ் டிவைசரால டிவைட் நார்மல் டிவிஷன் தான் விகாசினி ரிமைண்டர் டிவைசரோட கிரேட்டரா இருந்தா திருப்பி டிவைட் பண்ணி அதுக்கு கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் ஓகே அதே தான் நார்மலா பண்றதே தான் டிவைட் பண்ணவா மென்டலா பண்றோம் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க செகண்ட் சம் பண்ணலாம் புரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படியே பார்த்து காப்பி அடிக்காது ஓகேயா எஸ் அம்மா வந்து எனக்கு 13 போட்டாங்க ஏஜ் பரவாயில்ல அதனால ஒண்ணு ஐயோ இசட்எம் 5 போயிடுச்சா ஆமாமா 4 போடலையா அம்மா 5 போட்டாங்களா போயிடுச்சா என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாரு அது ஓகே அது நார்மல் தான் அதுக்கு வேதிக் மேத்ஸ் எதுவும் கிடையாது சரி எது தெரியலையோ அதை மட்டும் எனக்கு அனுப்ப நான் உனக்கு சொல்லி தரேன் ஒரு நாள் இல்லைன்னா அது தெரியலையே கேட்டுதான் பார்க்கணும் கேட்டு வேணா பாக்குறேன் எனக்கு டீடைல் மட்டும் ஒரு மெசேஜ் மாதிரி எனக்கு போட்டு அனுப்பிவிடு இந்த மாதிரி 13 ஃபில் பண்ணிட்டேன் ஆனா ZVM 4 தான் போட்டேன் ஆனா போர்ட்டல் அக்சஸ் பண்ணும்போது ZVM 5 பண்ணலாம் வருது அப்படியே இங்கிலீஷ்ல ஒரு 4 லைன் டைப் பண்ணி அனுப்பு சரியா அது அப்படி இன்னைக்கே அனுப்பிடுறேன் நான் இன்னைக்கு உடனே கேட்டு சொல்லிடுறேன் இல்ல நான் எதுவும் பண்ண முடியாது இன்ஸ்டியூட்ல கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் ஓகேயா சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா பாக்கலாம் மோஸ்ட்லி மாத்திடுவாங்க பாப்போம் எல்லாரும் செக் பண்ணிடுவாங்க போர்ட்டல் எடுத்து கரெக்டா தான் வந்திருக்கான்னு ஆக்சஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போயிடுங்க சரி நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா எல்லாரும் முடிச்சிட்டீங்களா நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா யார் பண்றீங்க மேமோட செகண்ட் ஒன் இதே மெத்தட் தான்
1 4 6 7 12 யார் பண்ண போறீங்க? ஜானேஷா ஜெனிஷா சொல்லு. என்ன பண்ணும்? இங்க என்ன? அடுத்தது அடுத்தது இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? கரெக்ட். மல்டிப்ளை 4 பார். 6 minus 4 2 bar. 6 தானே பெரிய நம்பர். நெக்ஸ்ட் மல்டிப்ளை 4 பார். ஒன்னு நெகட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் தான். 8 minus 4 இப்போ இங்க ஏதாவது பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்ல இல்லையா? கோஷன்ட் 122, ரிமைண்டர் வந்து 4. அவ்வளவுதான். வெரி குட் ஜெனிஷ், சூப்பர். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் யார் ட்ரை பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் சம் நீயா ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ண. பாத்தீங்கன்னா புரியவே புரியாது, நீங்களா பண்ணாதான் புரியும். நெக்ஸ்ட் சம் யாரு? அபிஜித்தா. முடிச்சிட்டீங்களா? செகண்ட் சம் முடிச்சிட்டீங்களா? புரிஞ்சுட்டு பண்ணுங்க, புரியாம பண்ணாதீங்க. எது புரியல விகாசினிக்கு அதே ஸ்டெப், அந்த 4 ஸ்டெப் எழுதிட்டு பண்ணணும். சைக்கிளா பண்ணணும். அது நீதான் கான்சியஸா வச்சு பண்ணணும். மல்டிபிளிகேஷன் அடிஷன், மல்டிபிளிகேஷன் அடிஷன். அது புரியல. 1 into 2 bar 2 bar, 4 plus 2 bar 2, 2 into 2 bar 4 bar. திருப்பி இதை ஆட் பண்ணணும். 6 minus 4 2, திருப்பி 2 into 2 4 bar, 8 minus 4 4. அந்த சீக்வன்ஸா வரணும், அது கான்சியஸா வச்சு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் அப்படியே கீழே கொண்டு வரணும். ஓகேயா? மேமுக்கு இது பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் எழுதி வச்சுக்கிட்டேன் கார்னர்ல. ஒரு டைமும் கான்சியஸா நான் ஒரு ஸ்டெப் முடிச்சுட்டேன் பண்ணிட்டே இருந்தேன்னா டவுட். அது ஏன் மிஸ் பண்றதா திருப்பி முதல்ல இருந்து பண்ற மாதிரி. ஓகே விகாஸ், இப்ப புரியுதா? மல்டிபிளிகேஷன் பண்ணி எழுதணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணும், திருப்பி வர நம்பரை மல்டிப்ளை பண்ணும். இந்த நடுவுல உள்ளதெல்லாம் வந்து ஆட் தான் பண்ணணும். லாஸ்ட் உள்ள மட்டும் தான் மல்டிபிளிகேஷன். புரியுதா? ஒரு சம் நீ ட்ரை பண்ணனா அபிஜித். நெக்ஸ்ட் சம் எஸ். இது வந்து எழுதிக்கோங்க. when your remainder is negative, இந்த சம்ஸ் எல்லாம் ரிமைண்டர் வந்து நெகட்டிவா வரும்போது when your remainder is negative, அந்த பேட்டர்ன். ஓகேயா? 1121 by 12. எஸ். அபிஜித் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் ஃபிளாக் இங்க என்ன பண்ணும்? இங்க லாஸ்ட் இங்க பிகாஸ் நீ நல்ல கவனி, இதை எழுதிக்கோ. மல்டிபிளிகேஷன் கீழே வரும்போது அடிஷன் அப்படி எழுதிக்கோ. ரைட். ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 into 2 bar 2. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும் திரும்ப. 1 minus 2ல 1 plus minus 2. 1 greater number is 2, so sign is -1. இது வரைக்கும் விகாசினி கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். இதை முடிச்சாச்சு ஒரு செட். திருப்ப மல்டிபிளிகேஷன். bar 1 into 2 is 4. இது ரெண்டையும் என்ன பண்ணும் திருப்பியும்? இதை என்ன பண்ணும்? 8 bar. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? பூவலிங்கம் மியூட் பண்ணு கொஞ்சம். கோஷன்ட் வந்து என்னது? 1 bar 1 4. இதை டீவின்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டீவின்குலேட் பண்ணி சொல்லுமா? 10. இதுல பாரே இல்லையே, 4 அப்படி தானே எழுதணும். இங்க இருந்து தான் பார் ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து தான் 10 போடணும்.
9 இதனோட predecessor 0. So 94 தான் quotient. ஓகே, இப்ப இங்க ரிமைண்டர் என்னவா இருக்குது நம்மளுக்கு? ரிமைண்டர் இஸ் bar 7. That is negative number. அப்பனா என்ன பண்ணணும்? டிவைசர் என்னது? So 12 add பண்ணணும். 12 plus minus 7 எவ்வளவு? பிளஸ் வந்துருச்சு. சோ இங்க பிளஸ் 12 ஆட் பண்ணதுனால இங்க என்ன பண்ணணும்? கோஷன்ட் -1 பண்ணணும். 93, ரிமைண்டர் வந்து என்னது? 5. புரியுதா? இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேயா? So when your remainder is negative, இந்த sum. புரியுதா? இப்ப சப்போஸ் 12 பார் -12 மேல வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இதுக்கு போயிடணும். ஓகே, நமக்கு ஒண்ணு ரிமைண்டர் 0வா வரும், இல்ல பாசிட்டிவா வரணும். நெகட்டிவா வர முடியாது இல்லையா? ரிமைண்டர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யோசிச்சுட்டு வரணும். ஏன் ரிமைண்டர் நெகட்டிவா வர முடியாது? நார்மலா டிவிஷன் நிறைய சம்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, உங்களோட கிரேடு 5 வரைக்கும். ரிமைண்டர் நெகட்டிவாவே வராது பாத்தீங்கன்னா. ஏன் வராதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் கேட்பேன். இந்த கூகுள்ல போட்டு அடிக்கிற வேலை எல்லாம் கிடையாது. நம்ம மூளையை நம்பி யோசிச்சு கேள்வி கேட்டு வரணும். சரியா? இப்பயே யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். சான்ஸே இல்ல. இப்ப நம்ம நெகட்டிவ் நம்பர் போட்டோம்னா நெகட்டிவா வரும். அது நெகட்டிவ் வர சான்ஸே இல்ல. அடுத்தது நெகட்டிவ் சான்ஸே இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதுதான் ஒய்ன்னு கேக்குறேன் நானு. ஒய் நோ சான்ஸ் அப்படின்னு கேட்கிறேன். ரைட், நெகட்டிவா வரவே வராது. என்னையே சொல்ல வைக்காதீங்க பசங்களா, யோசிச்சு பார்த்துட்டு வாங்கன்னா எனக்கு ஆன்சர் தெரியும். சரி, நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க? ஃபோர்த் ஒன் யார் பண்ண போறீங்க? ஓகே, அதுவும் ரிமைண்டர் நெகட்டிவ் தான். ஓகே, அடுத்த சம்மும் நெகட்டிவ் தான். 3, 4, 5, 2, 12. 3, 4, 5 நடுவுல எழுதிக்கணும். மிடில் 5 எழுதிட்டு பாக்ஸ் கீழே எழுதிக்கணும். 3 அப்படியே கீழே இறக்கிக்கணும். 3 இன்ட்டு பார் 2 வந்து பார் 6. அப்போ பார் 6 பிளஸ் 4 வந்து பார் 2. கரெக்ட். பார் 2 இன்ட்டு பார் 2 வந்து 4. ஸோ 5 பிளஸ் 4 வந்து 9 பார். ஸோ 9 இன்ட்டு பார் 2 வந்து பார் 18. பார் 18 பிளஸ் 2 வந்து பார் 16 பார். ஓகே, இதோட நான் ஸ்டாப் பண்றேன் நிதர்ஷனா. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தான் கோஷன்ட் என்ன ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ரிமைண்டர் வந்து நம்ம அந்த அந்த இன்டிஜரோட சைடுல வேணும்னு வந்துடும். பிரச்சனை இல்ல, யோசிச்சு சொல்லணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ யோசிச்சு சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப புரியல. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அதெல்லாம் எனக்கு ரிமைண்டர் ஏன் நெகட்டிவா வரக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேயா? ஏன் வந்து டிவைட் மேம்ல நம்பர் கண்டுபிடிக்கணும் மேம். அதனால இதுல வராது மேம். திருப்பி சொல்லு ஜனீஷ். மேம் அதுல நம்பர் இருக்கு மேம். இப்போ 13 divided by 1000 அந்த மாதிரி அது நெகட்டிவ் நம்பர் கிடையாது மேம். கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன்சர். எப்ப ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? டிவைசரை விட கம்மியா தான் இருக்கணும். ஏன் நார்மல் டிவிஷன்ல அது அதிகமா இருந்தாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு தி ஆன்சர் ஜெனீஷ். அதனாலதான் நெகட்டிவ்ல வரும். கம்மியா இருந்தாலும் டிவைசர் அதிகமா இருந்தா வந்து டெசிமல் நம்பர்ல இருக்கும். நெகட்டிவ் கொள்ளையிட. அதனாலதான் இங்க நெகட்டிவ் வரும்போது நம்ம மல்டிபிள்ஸ் ஆட் பண்றோம். ஆனா இது ஷார்ட்கட் மெத்தட், நம்மளால எதுவும் பண்ண முடியாது நெகட்டிவ் வந்தா. இது வந்து நம்ம வந்து ட்ரெடிஷன் மெத்தட்ல போல. இது முடிச்சிட்டீங்களா? கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சா? கோஷன்ட் என்ன வந்துச்சு? கோஷன்ட் என்னது? 3, 2 பார் 9. முதல்ல டி இன்குலேட் பண்ணா என்ன வரும்? 9. இதுல பார் இல்ல, அதனால 9 அப்படிதான் எழுதணும். 10 minus 2 8. இதோட இது 289. டி இன்குலேட் சரியா பண்ணல போல அஸ்விதா. 10 கடைசி நம்பர்ல இருந்து எடுத்திருக்க போல.
அதாவது அதே மிஸ்டேக் தான் இவனும் பண்ணான் அபிஜித்தும். பார் இல்லாத நம்பர் பாசிட்டிவ் தான், பார் இருக்கிற நம்பர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். புரியுதா? ஓகே. ரிமைண்டருக்கு என்ன பண்ணீங்க, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணு. ரிமைண்டர் நிதர்சனாவே எக்ஸ்பிளைன் பண்ணு. 16 பார். சோ என்ன ஆட் பண்ண இதோட நிதர்சனா? -4 வரும். அப்ப எத்தனை இங்க மைனஸ் பண்ணணும்? இதோட என்னமா ஆட் பண்ணீங்க? இப்ப 12 ஆட் பண்ணனா என்ன ஆகும்? பார் 4 வரும் இல்லையா? அப்ப எனக்கு பார் வரக்கூடாது. திருப்பி இந்த பார் 4 என்ன பண்ணு, இன்னொரு 12 ஆட் பண்ணு. அப்ப 8 வரும். அப்ப எத்தனை டைம்ஸ் 12 ஆட் பண்ற? 2 டைம்ஸ். சோ இங்க -2. சோ கோஷன்ட் என்னது? 287. ரிமைண்டர் என்னது? 8. புரியுதா? புரிஞ்சுதா? இல்ல டைரக்டா இல்லாம நான் அவ்வளோலாம் இல்ல, எனக்கு தெரியும் 16 பார்ல இருந்து 12 மைனஸ் பண்ணா பிளஸ் தான் மைனஸ் தான் வரும்னா டைரக்டா 12 2s are 24 ஆட் பண்ணிடுங்க. இது உங்க இஷ்டம் தான். மென்டலா கால்குலேட் பண்ணதுன்னா மென்டலா கால்குலேட் பண்ணிட்டு. கிளியரா? யாருக்காவது புரியலையா? புரிஞ்சுதா? கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க?